அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். தினம் தினம் அடுத்தடுத்து வெஜிடேரியன் சமையல் வகைகளை நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல் வகைகள் மூலமா பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இந்த சமையல் வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமையல் தெரியாதவங்க, புதிதாக கல்யாணம் ஆன பொண்ணுங்க, அதே சமயத்துல பேச்சுலர்ஸ், வெளியூர்ல போய் வேலைக்கு விஷயமாக வெளியூர்ல போய் கஷ்டப்படுறவங்க, வீட்டிலேயே சமையல் பண்ணி சாப்பிட்றவங்க, இவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமா உதவியாகவும் இருக்கும். அந்த வகையில நம்ம வந்து தினம் தினம் முடிந்தவரை இந்த சேனல்ல வந்து நம்ம வீடியோக்களை வெஜிடேரியன் சமையல் வீடியோக்களை பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீரை அப்படின்னாலே நிறைய பேர் வந்து ஓடிடுறாங்க. அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நிறைய பேர்களுக்கு தெரியறது இல்லை. ஒரு காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தினம் தினம் கீரையே இல்லாம சாப்பிட மாட்டாங்கன்னா நிறைய பேர்கள். தினம் ஒவ்வொரு கீரை சாப்பிட்டோம்னா ஹாஸ்பிட்டல் பக்கமே போக வேண்டாம் அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னோர்களுடைய வாக்கு. அந்த வகையில வந்து எல்லா கீரையிலையும் வந்து ஏதோ ஒரு சத்து அதிகப்படியா இருக்கதான் செய்யும் கண்டிப்பா. அப்படிங்கும்போது அந்த வகையில நம்ம வந்து இன்னைக்கு பாலக்கீரை எப்படி வந்து ஒரு டேஸ்டா மீண்டும் 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 கேட்டு வாங்கி சாப்பிடுற அளவுக்கு எப்படி டேஸ்டா பண்றது அப்படிங்கிறத நம்ம வீடியோ பதிவுல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதிதா இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நம்ம வந்து இந்த பாலக்கீரை கூட்டு செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாலக்கீரை வந்து பாத்தீங்கன்னா பாலக்கீரை இப்படி தான் இருக்கும். நிறைய பேர்களுக்கு கீரையே எப்படி இருக்கும்னு தெரியாது. இந்த பாலக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இலைகளாக இருக்கும். இதை வந்து நல்லா ஒவ்வொரு இலையாக பிரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலம்பிக்கணும். இந்த மீன் டைம் நம்ம வந்து ஒரு அரை மூடி தேங்காய், பச்சை மிளகாய், தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அதையும் போட்டு நல்லா அரைச்சி ஒரு தனியாக இந்த தேங்காய் மசாலா விழுது தனியாக எடுத்து வச்சுக்காங்க. இந்த பாலக்கீரை வந்து நல்லா அலம்பிட்டு ஒவ்வொரு இலையாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்காங்க. அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டு திரும்பவும் ஒரு வாட்டி தண்ணியில் போட்டு நல்லா அலம்பிடுங்க. எதுக்காக பார்க்க சொல்கிறேன்னா அதில் வந்து ஏதாவது சின்ன புழுக்கள் இருந்தது அப்படின்னா அது வந்து நீக்கிறணும். அதை அந்த கீரையை வந்து நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலம்பி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு குக்கரில் போட்டு கொஞ்சமாக ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்காங்க. ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த பாசிப்பருப்பு கொதிக்கும் போதே அதில் போட்டுருங்க. ஊறப்போட்ட ஒரு 4-5 மணி நேரம் ஊறப்போட்ட பச்சை பட்டாணியும் இருந்தது அப்படின்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாலக்கீரை கூட்டு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கக்கூடிய கீரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டுருங்க. தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது, அப்புறம் கீரை கூட்டாக இருக்காது, குழம்பா மாறிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்காங்க. தண்ணி ஜாஸ்தியாக போச்சுன்னா கூட கடைசியில் வடிகட்டி தனியாக எடுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் போட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து குக்கர்லேயே போட்டு வேக வைங்க. தனியாக ஒரு பாத்திரத்துல சட்டியில் போட்டு வானில் போட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும், கேஸ் வேஸ்ட்டாக போகும். அவ்வளோதான். குக்கரில் போட்டு இப்போ நம்ம வந்து ஒரு 4-5 விசில் விட்டுருக்கோம். இப்போ அந்த தேங்காய் மசாலாவை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கீரை வெந்துடுச்சா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்குது. பாசிப்பருப்பு, இந்த கீரை, தக்காளி, வெங்காயம் எல்லாமே சூப்பராக வெந்திருக்குது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த தேங்காய் மசாலாவை இதில் கொட்டிடுறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேங்காயிலேயே இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிருந்தீங்கன்னா இது தேவையில்லை. இல்லைன்னா கடைசியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தனியாக இதில் போட்டு நல்ல ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்காங்க. கடைசியாக வந்து நாம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து தனியாக ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதில் கடைசியில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து இறக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பாலக்கீரை கூட்டு ரெடி சாப்பிட்றதுக்கு. உண்மையிலே இந்த கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்ல ஞாபக சக்தி மட்டும் இல்லாமல் உடம்புல இரும்பு சத்து, நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த தட்டில் போட்டிங்கன்னா அதை சாப்பாடை வழித்து நக்கி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுன்னா எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. உண்மையிலே அதே மாதிரி பண்ணுவாங்க. இந்த கீரை கூட்டு ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு இதே மாதிரி செய்து கொடுங்க. சின்ன குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய் விட்டு சாதம் போட்டு இந்த கீரை போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த கீரை கூட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து நம்ம வீடியோ பதிவுக்கு உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. மறக்காமல் நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.